தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என டிடிவி தினகரன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவற்றிற்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து களம் கண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர் புறக்கணிப்பால் சில வாரங்களுக்கு முன்பு கூட்டணியை விட்டு வெளியேறினார். இதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு அமமுக வெளியேறுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் மனம் திறந்த டிடிவி தினகரன், பாஜக கூட்டணியில் இருந்து தானும் ஓ பன்னீர்செல்வமும் வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு அது விளங்கல. கூட்டணி கட்சிகளை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பாக கையாண்டதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் தான் நானும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம். அவரை பதவியிலிருந்து நீக்கியது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்த்தேன். திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடன் பயணித்தவர் தான். ஆனால் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் பேசியதும், அமித்ஷா சொல்லியதற்கு இவர் புது அர்த்தங்கள் வைத்து பேசியதும், அவர் எடுக்கிறது தான் முடிவுலாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருப்பது எப்படி சரி வரும்? அண்ணாமலை தலைமையில் இருந்து அந்த கூட்டணியில் நாங்கள் தொடரலாம்ங்கிறது ஒரு சமிக்கையா சொல்றாருன்னு அதை நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கலாம்ல, டிடி சார்கிட்டே கேட்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா அறிவிக்கவில்லை என தினகரன் கூறிய நிலையில் அதனை நயினார் நாகேந்திரன் மறுத்துள்ளார். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள் பேட்டியில் கிளியரா சொன்னார், கூட்டணி ஆட்சி பிஜேபியிடம் இருக்கிற கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதில் கமாலாம் போட முடியாது. பிஜேபி இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி. அடுத்தது முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட இபிஎஸ் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருநெல்வேலி நடந்த, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே சாட்சி, திருநெல்வேலியில் நடந்த 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். டிடிவி தினகரன் மற்றும் நயினார் நாகேந்திரன் இடையேயான இந்த காரசார வார்த்தை மோதலால் பாஜக மற்றும் அமமுக இடையேயான பிளவு அதிகரித்துள்ளதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.